நீங்க எல்லாரும் நெறைய விஷயம் மறந்துட்டே இருப்பீங்க கரெக்ட்டா? சோ அதுல ஒண்ணு தான் நான் இப்போ சொல்லப் போறேன். நம்ம லைஃப்ல அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆச்சும் டாக்டர்ஸ் வந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி இருக்க மெடிசின்ஸ பிரிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. பட் நம்ம யாருமே அத ஃபாலோ பண்றது இல்ல. அது ஏன் நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி எடுக்கணும் அப்படின்றத நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நான் ஏன்னு சொல்றேன் கேளுங்க. நெறைய பேருக்கு அல்சர் ஆர் எல்ஸ் ஹார்ட் பர்ன் ஆர் கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் ஆர் கேஸ்ட்ரிக் அசிடிட்டி சோ அந்த மாரி நெறைய இஷ்யூஸ் வரலாம். இல்லன்னா வந்து ட்ரக் இன்டியூஸ்ட் அல்சர். சோ இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கும் பிளஸ் இதோட சிம்ப்டம்ஸ ரெடியூஸ் பண்றதுக்கும் தான் புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர் அண்ட் H2 பிளாக்கர்ஸ்ன்ற ட்ரக்ஸ இதுல வரக்கூடிய ட்ரக்ஸ குடுக்குறாங்க. சோ இந்த ட்ரக்ஸ தவிர உங்களுக்கு ஆன்டாசிட்ஸ் அப்படின்ற சிரப்புமே கிடைக்கும். சோ அது மோஸ்ட் ப்ராபபிலி உங்களுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த சிரப் வந்து 5 ml குடிக்க சொல்லியிருப்பாங்க. இது எதனால நம்ம 30 to 60 மினிட்ஸ்க்கு முன்னாடி இதை கன்சியூம் பண்ண சொல்றோம் அப்படின்னா நம்ம ஃபுட் கன்சியூம் பண்றப்போ நம்ம ஸ்டொமக்ல இருக்க புரோட்டான் பம்ப் அப்படின்ற அந்த செல்ஸ் வந்துட்டு ஆசிட் ப்ரொடக்ஷன் அதிகமா பண்ணும். சோ நீங்க 30 to 60 மினிட்ஸ்க்கு ப்ரையராவே நீங்க அந்த டேப்லெட்ஸ் கன்சியூம் பண்றப்போ அதோட ஆசிட் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிடும். சோ இதுல வரக்கூடிய ட்ரக்ஸ் என்னென்ன அப்படின்னா pantoprazole, omeprazole, rabeprazole and esomeprazole. ஸோ இதெல்லாம் மோஸ்டா எல்லாருக்குமே பிரிஸ்கிரைப் பண்ற ட்ரக்ஸ் தான். எப்பவுமே 30 to 60 மினிட்ஸ்க்கு ப்ரையரா போட்டுருங்க. இனிமே மறக்கவே மறக்காதீங்க. அதே மாதிரி H2 பிளாக்கர்ஸ் அப்படின்ற ட்ரக்ஸும் இருக்கு. ஸோ அதுல என்னென்ன ட்ரக்ஸ் வரும்னா ரானிட்டிடின், சிமிட்டிடின் இது மோஸ்டா மூவ் ஆகுற ட்ரக்ஸ் தான். இந்த கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸ் வந்து மோஸ்டா நைட்ல யூஸ் பண்ணுங்க, ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இன்கேஸ் நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் இது ஜஸ்ட் ஒரு எஃபெக்டிவ்னஸ்க்காக தான். நீங்க எம்டி ஸ்டொமக்ல அந்த டேப்லெட்டை கன்சியூம் பண்றப்போ 100% உங்களுக்கு அது எஃபெக்டிவா இருக்கும். நீங்க அதுவே ஃபுட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க கன்சியூம் பண்ணீங்க அப்படின்னா அதோட எஃபெக்டிவ்னஸ் ரொம்ப லோவா இருக்கும். சோ அதனால உங்க சிம்டம்ஸோ இல்ல உங்களோட எந்த ஒரு இஷ்யூமே ரெடியூஸ் ஆகாது, ரொம்ப லேட் ஆகும். சோ அதனால தான் சாப்பிடறதுக்கு முன்னாடி இருக்க மெடிசன்ஸை கரெக்டா இனிமே ஃபாலோ பண்ணுங்க. சோ டேக் கேர், பை பை.